என்னென்னமோ பிளான் பண்ணா இங்க நடக்கிறதெல்லாம் எனக்கு எதிரா நடக்குது. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடந்துரும். அதுக்கப்புறம் நான் நினைச்ச காரியம் எல்லாம் நிறைவேறிடும்னு நினைச்சா தேவையில்லாம ஒரு புது பிரச்சனை. ஹர்ஷா மை ஃபுட். பாட்டிமாவை எப்படியோ சமாளிச்சாச்சு. ஆனா என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதே. யாருக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறது பிடிக்க மாட்டேங்குது. அவங்கதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது யாரு? ஒருவேளை இதெல்லாம் அந்த அமிர்தாவோட பிளானா இருக்குமா? ஆமா, அவதான். இது எல்லாத்துக்கும் அவதான் காரணம். அவ இல்லனா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அமிர்தா, நீ பண்றது சரியில்லை. இந்த மயூரி யாரு, எதுக்காக இங்க இருக்கா, அவ என்னன்னு எதுவுமே தெரியாம என் வழியில நீ குறுக்கிட முயற்சி பண்ணேனா உனக்கு நரகத்தை காமிப்பேன். இந்த மயூரி ஒரு வகையில விஷ பாம்பு மாதிரி தான். என் வழியில குறுக்கிட்டவங்கள சின்ன பின்னமா ஆக்காம விட்டதே இல்ல. அர்ஜுன் எனக்கு சொந்தம், எனக்கு மட்டும்தான் சொந்தம். என் காதல் மேல யார் பார்வைப்பட்டாலும் சரி, இல்ல என் காதலை பறிக்கணும்னு வந்தாலும் சரி, நீ உன் உயிரையே இழக்க வேண்டியதா வரும். உன்னை எச்சரிக்கிற அமிர்தா. எதுக்கு இங்க வந்த? போயிடு இங்க இருந்து. நான் எதுக்காக இங்க வந்திருக்கிறேன்னு உனக்கே தெரியும்ல அமிர்தா. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.